முதல் மனைவிக்கு கேன்சர். திருமணத்திற்கு முன்பே தெரிந்தும் ஏன் திருமணம் செய்தேன்? கண் கலங்கிய நடிகர் விஷ்ணு விஷால். கடந்த 2010ஆம் ஆண்டில் நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு ரஜினி என்பவருடன் திருமணம் நடந்தது. இவர்கள் 4 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜோடிக்கு ஆரியன் என்ற ஆண் குழந்தை உள்ளது. 8 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த இந்த தம்பதி கடந்த 2018ஆம் ஆண்டில் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டனர். முதல் மனைவி ரஜினியை விவாகரத்து செய்த பின்னர் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா என்பவரை காதலித்து வந்த விஷ்ணு விஷால் 2021ஆம் ஆண்டில் அவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பாலிவுட் நடிகர் அமீர் கான் மிரா என பெயர் சூட்டி இருக்கிறார். சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தனது முதல் மனைவி ரஜினி குறித்து நடிகர் விஷ்ணு விஷால் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது குறித்து விஷ்ணு விஷால் கூறியதாவது: என்னுடைய முதல் மனைவி ரஜினிக்கு கேன்சர் பாதிப்பு இருப்பது எங்களது திருமணம் ஆவதற்கு 1 மாதத்திற்கு முன்புதான் தெரிய வந்தது. என்ன நடந்தாலும் கடைசி வரை நான் அவரை பார்த்துக் கொள்வேன் என்றுதான் ரஜினியை திருமணம் செய்து கொண்டேன். திருமணமான பிறகு 6 ஆண்டுகள் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று இருவரும் முடிவெடுத்திருந்தோம். அந்த 6 ஆண்டுகளில் 6 மாதத்திற்கு ஒருமுறை கேன்சருக்கு ரஜினிக்கு சிகிச்சைகள் எடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சினிமாவில் சற்று அதிகம் கவனம் செலுத்த தொடங்கியிருந்தேன். முழுக்க சினிமாவில் நான் ஆர்வம் காட்டியதால் அவர் மீது எனக்கு போதிய அக்கறை கவனம் இல்லை என்று என் மனைவி ரஜினி நினைத்திருக்கிறார். அதனால் எங்கள் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் விவாகரத்து செய்ய முடிவெடுத்த ரஜினியிடம் இப்போது வேண்டாம் என எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் ராட்சசன் படம் ரிலீஸ் ஆன 5வது நாள் எங்கள் இருவருக்கும் விவாகரத்து நடந்துவிட்டது. ஊரே ராட்சசன் பட வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்த போது எனக்கு விவாகரத்து ஆனதற்காக நான் கண்கலங்கி அழுது கொண்டிருந்தேன் என்று நடிகர் விஷ்ணு விஷால் கூறியிருக்கிறார். விஷ்ணு விஷால் தனது முதல் மனைவி ரஜினிக்கு முதலில் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இன்று வரை அவருடன் பழகிக் கொண்டிருக்கிறேன் என்றும் விஷ்ணு விஷால் கூறியிருக்கிறார். முதல் திருமணம் விவாகரத்து ஆனதால் இனி திருமணமே வேண்டாம் என்றுதான் விஷ்ணு விஷால் இருந்திருக்கிறார். ஆனால் ஜுவாலா கட்டாவை காதலித்த போது அவர் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் அவரை திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் திருமணமாகி 2 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் அதற்காக சிகிச்சையும் எடுத்துள்ளனர். இந்த விஷயம் பற்றி அறிந்த ஹிந்தி நடிகர் அமீர் கான் உடனே அவர்களை மும்பைக்கு வரவழைத்து அங்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் ஒருவரிடம் ஜுவாலாவுக்கு சிகிச்சை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுடன் அவரை தன் வீட்டில் தன் குடும்பத்தில் ஒருவராக வைத்து பல மாதங்கள் பார்த்து கொண்டார். அதனால்தான் ஜுவாலாவுக்கு குழந்தை பிறந்த பின்னர் அவரையே அழைத்து தங்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டியதாக நடிகர் விஷ்ணு விஷால் அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார். உங்கள் தின சேவல்.